84 கண்டிஷன்னா நான் இது வரைக்கும் என் பொது வாழ்க்கையில் கேள்விப்படல. மழை பெஞ்சா வெயில் அடித்தா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு என்ன ஏற்படும், இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான கேள்வி இல்லையா? மழை வராமல் இருந்தால் குடம் எடுத்துன்னு வருவான் வர்றவன், அதுக்கு எல்லாருக்கும் ஒரு குடம் கொடுப்பாங்களா? இப்போ ஒரு நிர்வாக குழு செயற்குழுனா எவ்வளோ பேர் வருவாங்க, யார் வருவாங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் ஒரு பரப்புரை கூட்டத்தில் நீங்கள் 25,000 பேர் கலந்துக்குவாங்கன்னா அவங்களுடைய லிஸ்ட்டை கொடுங்க, நேம் கொடுங்க. இப்போது திட்டமிட்டு காவல்துறையை பயன்படுத்தி திமுக அதனுடைய நோக்கம் என்னென்னா விஜயுடைய கட்சி கூட்டம் நடத்திடக்கூடாது, விஜய் எங்கேயும் பரப்புரை பண்ணிடக்கூடாது. இதுதான் அவங்களுடைய பொது நோக்கம். அவங்க வேற தேதி சொல்லலாம் நினைக்கும் போது டக்குன்னு அதே சேலம் போலீஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் 30 நாளைக்கு முன்னால் அப்ளை பண்ணோன்றாங்க. ஈரோட்டில் செங்கோட்டையன் போய் போன வாரம் கேட்குறாரு, 16 அப்படின்றாங்க. ஓகே, 2 நாளைக்கு முன்னால் தான் கேட்குறாரு, இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னால். அங்கே ஏன் 30 நாள் சொல்ல? புரியுதா உங்களுக்கு? அப்போ வேண்டும் என்றே திட்டமிட்டு தாவேகாவினுடைய கட்சி கூட்டங்களை பரப்புரைகளை நடத்தாமல் தடை செய்ய வேண்டும். அது ஏன் தாவேகாவுக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியுதுங்க. அவருக்கு தன்னெழுச்சியாக கூட்டம் வருது. பாண்டிச்சேரிக்கு போனார், அது வேறு ஸ்டேட்டு தான், வேறு யூனியன் டெரிட்டரி தான், அங்கே பிரமாதமான கூட்டம் வந்தது. இப்போ சேலத்துக்கு போனாலும் சேலத்துலேயும் கூட்டம் வரும். அவருக்கு தன்னெழுச்சியாக ஆட்கள் வராங்க கூடுறாங்கன்னா அதுக்கு நாம் என்னங்க பண்ண முடியும்? உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்து பிராந்தி பிரியாணி கொடுத்தா கூட வரமாட்டேன்றாங்க. அதுக்கே கஷ்டப்பட்டு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோட்டில் விஜய் அவர்களுடைய சந்திப்பு நடக்க போகிறதா செங்கோட்டையன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான இடம் தற்பொழுது தேடிட்டு இருக்காங்க. ஒரு கோவில் மைதானம் ரிலேட்டபிளான ஒரு இடம், பட் அது அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை விதிச்சிருக்கதா கேள்விப்படுறோம். ஸோ தொடர்ச்சியாக தடைகள் அப்படிங்கிறது டிவிகேவுக்கு சமீப நாட்களாக புதுசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் ஈரோடு அப்படிங்கிற ஒரு இடம் கொங்கு ஏரியாவில் ஒரு முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் ரொம்ப சரியாக சொன்ன மாதிரி எதிர்கட்சிகளுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு தருவதில்லை, அவங்க கேட்ட இடத்துல அனுமதி தர்றதில்லைன்னு பொதுவாக ஆளுங்கட்சிக்கு அது ஆட்டம் போடுது. அதனுடைய கட்டளைக்கு ஏற்றாற் போல் நடுநிலையாக காவல்துறை நடக்கிறது இல்லைன்றது தமிழ்நாட்டில் நாம் பல வருஷங்களாக பார்த்துட்ருக்கிற உண்மை. அதுலேயும் குறிப்பாக தாவேகா துவங்கினதுலேருந்து இஃப் ஐ எம் கரெக்டு, கொடியை அறிமுகப்படுத்துகிற ஒரு விழாவுக்கு கூட அனுமதி கொடுக்கல. வேறு வழி இல்லாமல் அவங்க பனையூரில் அவங்க அலுவலகத்தில் சிம்பிளாக நடத்தி முடித்தாங்க. அதே போல் விக்கிரவாண்டி மகாநாடு அவங்க அறிவித்த தேதியிலே நடத்த விடல, இவங்க முன்கூட்டி நடத்த விட்டாங்களா, பின்னால் 4 நாள். அதே மாதிரி தான் எல்லா கூட்டங்கள் பரப்புரை நிகழ்வுகள் எல்லாத்தையுமே காவல்துறை அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் டார்கெட் வைப்பாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு, இப்போ பாருங்கள் ஈரோட சொல்கிறீங்க, 84 நிபந்தனைகள் காவல்துறை கொடுத்துருக்குதான். யோசித்து பாருங்கள். இன்னும் எஸ்ஓபி ஃபைனல் ஆகலை இல்லையா? ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோக்கால்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகிருக்கு. கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம் இந்த ரோட் ஷோ, ரேலி, பப்ளிக் மீட்டிங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணுன்றது அது கட்சி கூட்டங்களெல்லாம் போட்டு அதில் தாவேகாவை திட்டமிட்டு கூப்பிடல. கேட்டால் அவங்களுக்கு எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை. ஏன்? அவன் தான் தேர்தலே போட்டி போடலையே, அவனுக்கு எப்படி எம்எல்ஏ எம்பி இருக்கும்? அந்த கட்சி நிகழ்வில் ஏற்பட்ட ஒரு துயரத்துக்காகத்தான் இதெல்லாம் வந்தது. ஆனால் அந்த கட்சியை நீங்கள் கூப்பிடாமல் ஒதுக்கி வச்சு இப்போ எஸ்ஓபிலாம் பண்ணியிருக்கீங்க. அதை கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்கு. ஸோ ஆஸ் இட் இஸ் தேர் இஸ் நோ எஸ்ஓபி. அதுக்கு முன்னால் இருந்த அந்த ப்ரொசீஜர் படி தான் அனுமதி கொடுக்கணும். இப்போ திமுக நிகழ்ச்சிகள், வேறு வேறு கட்சி நிகழ்ச்சிகள்லாம் இப்படி தான் கண்டிஷன் போடுறாங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன்னா 84 கண்டிஷன்னா இது வரைக்கும் அவரே சொல்கிறார் செங்கோட்டையன்,
நான் இது வரைக்கும் என் பொது வாழ்க்கையில் கேள்விப்படல. மழை பெஞ்சா வெயில் அடித்தா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு என்ன ஏற்படும்? இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான கேள்வி இல்லையா? மழை வராமல் இருந்தால் குடம் எடுத்துன்னு வருவான் வர்றவன், அதுக்கு எல்லாருக்கும் ஒரு குடம் கொடுப்பாங்களா? ஸோ ரெண்டாவது எனக்கே அதிர்ச்சியானது என்னென்னா, அவங்க முதல்ல 75,000 பேர் கலந்துக்கிற ஒரு இடத்த சொன்னாங்க. அந்த இடம் இவங்க ஒத்துக்காததால் காவல்துறை 25,000 பேர் கூடுற வேற ஒரு இடத்த சொன்னாங்க. இப்போ அதுக்கு தான் இந்த 84 கண்டிஷன்ஸ். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 25,000 பேர் கலந்துக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்க லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், அவங்க அடையாள அட்டையெல்லாம் கொடுங்கன்றாங்களாம். இது எந்த ஊர்லேயாவது நடக்குமா? எவ்வளோ பேர் வராங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்க பேர் பட்டியலை கொடுங்க. ஏன்னா இவங்க வீட்டில் போயிட்டு வராதிங்கன்னு சொல்ல போகிறாங்களா? இப்போ ஒரு நிர்வாக குழு செயற்குழுனா எவ்வளோ பேர் வருவாங்க, யார் வருவாங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா நிர்வாக குழுனா 25 பேர், செயற்குழுனா 15 பேர், பொதுக்குழுனா 100 பேர் அப்படின்னு ஃபிக்ஸட் நம்பர். ரெண்டாவது அது யாருன்றதான் நமக்கு லிஸ்ட்டு இருக்கும். ஆனால் ஒரு பரப்புரை கூட்டத்தில் நீங்கள் 25,000 பேர் கலந்துக்குவாங்கன்னா அவங்களுடைய லிஸ்ட்டை கொடுங்க, நேம் கொடுங்க, அவங்களுடைய அடையாள அட்டை கொடுங்கன்னா இது எந்த ஒரு நியாயங்க? அப்போது திட்டமிட்டு காவல்துறையை பயன்படுத்தி திமுக திரு விஜய் அவர்கள் வெளியே பரப்புரை செய்யக்கூடாது, மக்களிடையே அவருடைய பேச்சு போகக்கூடாது. அவர் தமிழ்நாடு பூரா இப்படி பரப்புரை பண்ணார்னா தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது ஆபத்து. ஒரு பக்கம் இவங்க போயிட்டே இருப்பாங்க. இப்போ நேரு உள் விளையாட்டு அரங்கம்னு அரசாங்க செலவில் வாரத்துக்கு 3 விளம்பர நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க, டோட்டலாக கவர்மெண்ட் செலவில். புரியுதுங்களா? ஆனால் மற்ற கட்சிகளுக்கு இப்படி தடங்கள்லாம் போடுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கரூர் ட்ராஜடியே இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுவே சிடிஆர் நிர்மல்குமார் இப்போ சொல்கிறார் பாருங்க, அதுவே ஒரு சதி செயலாக இருக்குமோ? அதாவது விஜயை மடக்கி போடுவதற்கு, முடக்குவதற்கு, அவர் இனிமேல் பரப்புரைக்கு வெளியே வராமல் தடுப்பதற்காக சிலர் திட்டமிட்டு செய்த சதி செயலாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வருது. அப்கோர்ஸ் விசாரணை நடக்குது, சிபிஐ. இன்னைக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் அது சம்பந்தமான வழக்கு நடந்தது. அது பாட்டுன்னு அது போட்டோம், நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இப்போ இந்த காவல்துறை பண்ணுற விஷயம்லாம் பார்த்தா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு ஒரு முட்டாள் நினச்சா மாதிரி. விஜய் அவர் பேசுகிறத 1000 பேர் கேட்டான்னா நேரலையில் லட்சம் பேர் கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் இதெல்லாம் பழைய காலம் இல்லைங்க. ஒரு ஆளை முடக்கி வச்சிடலாம், அவர் ஒரு காணொளி போட்டார்னா 1 கோடி பேர் பார்த்துருவான். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ முட்டாளாக இருக்காங்க பாருங்கள். 25,000 பேர் லிஸ்ட்டை கொடுங்கன்னா செங்கோட்டையன் எப்படி லிஸ்ட்டை கொடுக்க முடியும்? வந்தால் தானேங்க தெரியும். அவங்க ஒரு சிசிடிவி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம்ல சார், யார் யார் வந்தா போனா அப்படின்னு. அதெல்லாம் அங்கே போட்டு வந்தால் தானேங்க, மீட்டிங் தொடங்கினா தானே தெரியும். தொடங்கிறதுக்கு முன்னாலே யாராவது இது என்ன இது அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? ஸோ இது அடுத்தது நான் இன்னொன்று சொல்கிறேன். தமிழ்நாடு போலீஸ்ன்றது அதனுடைய நோக்கம் என்னென்னா, விஜயுடைய கட்சி கூட்டம் நடத்திடக்கூடாது, விஜய் எங்கேயும் பரப்புரை பண்ணிடக்கூடாது. இதுதான் அவங்களுடைய பொது நோக்கம். பொது நோக்கம்னா காவல்துறையை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்க எஜமானர்கள் என்னெல்லாம் கட்டளையிடுறாங்களோ அதை எடுத்து தான் செய்கிறாங்க. எல்லா காலத்துலேயும் தான் நடந்திருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்கட்சியினுடைய டான்ஸ் டியூன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க, இதான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ ரொம்ப பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ சேலத்தில் தான் ஃபஸ்ட்டு கரூர் ட்ராஜடி ஒரு 60 நாளைக்கு அப்புறம் சேலத்தில் தான் அவங்க திரும்பவும் தங்கள் பிரச்சாரத்தை தொடங்கணும்னு தாவேக்கா டேட் கேட்டாங்க. சேலத்தில் அநேகமாக இது டிசம்பர் 4க்கு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்லிச்சுன்னா சேலம் போலீஸ் ஃபஸ்ட்டு 3ஆம் தேதி திருக்கார்த்திகை திருவண்ணாமலை போலீஸ்லாம் அங்கே பந்தோபஸ்து போயிடுவாங்க. சரி, 4ஆம் தேதி என்ன அவங்க கேட்டது 4ஆம் தேதி. 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு, அதுக்கு எங்களுக்கு போலீஸ் தேவை. அப்போ 4ஆம் தேதி கொடுக்க முடியாது, வேறு தேதி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க வேறு தேதி சொல்லலான்னு நினைக்கும் போது டக்குன்னு அதே சேலம் போலீஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் 30 நாளைக்கு முன்னால் அப்ளை பண்ணோன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிசம்பர் பூரா கிடையாது உங்களுக்கு, ரைட்? இது சேலம் போலீஸ் தமிழ்நாடு அரசின் கீழே இருக்கிற சேலம் போலீஸ் போட்ட நிபந்தனை. இப்போ ஈரோடு போலீஸ் அதை போட்டிருக்கணும் இல்லை?
ஒரே நிபந்தனைனா இப்போ எஸ்ஓபி இல்லை. இப்போ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்தந்த போலீஸ் அது பாட்டுன்னு இஷ்டத்துக்கு பண்ணலாமா? அப்போது இதில் ஈரோட்டில் செங்கோட்டையன் போய் போன வாரம் கேட்குறாரு 16 அப்படின்றாங்க. ஓகே, 2 நாளைக்கு முன்னால் தான் கேட்குறாரு, இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னால். அங்கே ஏன் 30 நாள் சொல்ல? புரியுதா உங்களுக்கு? அப்போ வேண்டும் என்றே திட்டமிட்டு தாவேகாவினுடைய கட்சி கூட்டங்களை பரப்புரைகளை நடத்தாமல் தடை செய்ய வேண்டும். இப்போ லேட்டஸ்ட்டாக பாருங்கள், அவர் 75,000 25,000 ஆக்கிட்டாரு. அந்த இடம் பத்தாது, நாங்கள் இப்போ வேறு ஏதோ அந்த டோல்கேட் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்த போட்டார். இன்னைக்கு காலையில் என்ன செய்தி வருதுன்னா, அந்த நிலம் ஒரு கோயிலுக்கு சொந்தமானது, அறநிலையத்துறை இந்து நம்ம சேகர் பாபுவுடைய அறநிலையத்துறையில் வருது. உடனே அந்த செயல் அதிகாரி என்ன லெட்டர் கொடுத்துருக்காருன்னா, ஆட்சியாளருக்கும் காவல்துறைக்கும் கோயில் நிலத்தில் அரசியல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு தொல்லை. ஆனால் லேட்டஸ்ட்டாக நான் பார்த்தேன், 18ஆம் தேதி 11 மணிக்கு பேசுவார் விஜய், 11 to 1. ஆமாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே இடமா இது வேற இடமா? பிரச்சனையினால தான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு சிக்கலே வந்துச்சு. ஆமாம், இப்போ இங்கேயும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு அது வந்து ஏன் தாவேகாவுக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியுதுங்க. அவருக்கு தன்னெழுச்சியாக கூட்டம் வருது. இப்போ பாண்டிச்சேரி போனார், அது வேறு ஸ்டேட்டு தான், வேறு யூனியன் டெரிட்டரி தான், அங்கே பிரமாதமான கூட்டம் வந்தது. இப்போ சேலத்துக்கு போனாலும் சேலத்துலேயும் கூட்டம் வரும். சரி, அவருக்கு தன்னெழுச்சியாக ஆட்கள் வராங்க கூடுறாங்கன்னா அதுக்கு நாம் என்னங்க பண்ண முடியும்? உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்து பிராந்தி பிரியாணி கொடுத்தா கூட வரமாட்டேன்றாங்க. அதுக்கே கஷ்டப்பட்டு இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் வெளியே போனதுக்கப்புறம் 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன், நவம்பர் 30, இவர் எடப்பாடி போய் மீட்டிங் போட்டார் தன்னுடைய வலுவை காட்டுறதுக்கு. அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் என்பது அதிமுக கோட்டை தான், செங்கோட்டையன் போனாலும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. ஆனால் அதுக்கு எவ்வளோ திரட்டினாங்க பாருங்கள். ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தெல்லாம் லாரி லாரியாக வண்டி வண்டியாக கொண்டு வந்து கொட்டினாங்க. அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணி பல இடங்களில் ஆளை கொண்டு வந்து குவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தாவேக்கால வராதிங்க, 5000 பேருக்கு தான் பாஸு, ஏதோ பெரிய ஃபிலிம் ஷோ நடக்கிற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தை வராதிங்க, பெரியவங்க வராதிங்கன்றாங்க. நீங்கள் கான்ட்ராஸ்ட்டை பாருங்கள், இங்கே வராதிங்கன்றாங்க, கூட்டம் அலமோதுது, இங்கே பைசா கொடுக்குறாங்க, வசதி பண்ணுறாங்க, எல்லா எடுத்துனாங்க, ஆள் வரமாட்டேங்குது. ஸோ வந்து ஈரோடு மாவட்டத்தில் 18ஆம் தேதி நடக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே செங்கோட்டையனை சொன்னார், ரொம்ப போனாங்கன்னா போலீஸு நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கோன்னு சொன்னார். கோர்ட்டுக்கு போய் தான் நடத்தணுன்னா அதையும் நாங்கள் கொண்டு போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி. நீதிமன்றமும் பார்த்துட்டு தானே இருக்குது நாட்டில் நடக்கிற நடப்புகள்லாம். திமுக தொடர்ந்து கூட்டங்கள் நடத்துகிறாங்க, அவங்க நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அது இல்லாத அரசு நிகழ்ச்சின்ற போர்வையில் திமுக நிகழ்ச்சிகளும் நடத்திட்டு இருக்காங்க, வேறு சில கட்சிகளும் நடத்துகிறாங்க. அப்போ தாவேகாவுக்கு மட்டும் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது இது வந்து ஒரு முறையற்ற செயலுங்க. ஓகே, அதனால் ஈரோடு மாவட்டம் ஏற்கனவே அதிமுகவின் கோட்டை தான். அதில் வந்து இப்போ 8 சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னு சொன்னால் 8லையுமே அதிமுக ஜெயித்த வரலாறுலாம் உண்டுங்க. இப்போ செங்கோட்டையனே 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிச்சிருக்காருல்ல, ஒரு முறை தான் சத்தியமங்கலத்தில் ஜெயித்தவர். அதனால் ஈரோடு மாவட்டம், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், இந்த 4 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக நம்ம செங்கோட்டையனை போட்டிருக்காங்க. 29 தொகுதி வருது சட்டமன்ற தொகுதி அந்த ஏரியாவில். அந்த 29 தொகுதியையும் வந்து ஜெயிக்க வைப்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுலேருந்து பிரச்சாரத்தை முடிக்கு விடுறதுலேருந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டுன்றதால செங்கோட்டையன் வரவு என்பது தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி.